உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மார்ச் 2ஆம் தேதி பதவியேற்பு. தலைமை பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி. மேயர், துணை மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர் பதவிகளை எதிர்பார்க்கும் கூட்டணி கட்சிகள். மேயர், நகராட்சி தலைவர் பதவிகளை பிடிக்க கடும் போட்டி. வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற பல்வேறு வகைகளில் முயற்சி. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் செல்லும். வாக்குகளை 4 வாரங்களுக்குள் எண்ணி முடிவுகளை அறிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 25 காசுகள் சரிந்து ₹4.05 விலை நிர்ணயம். தமிழகம், கேரளாவில் விற்பனை சரிந்து தேக்கமடைவதை தடுக்க விலை குறைக்கப்படுவதாக கோழி பண்ணையாளர்கள் தகவல். வத்தலக்குண்டு அருகே தண்ணீர் இல்லாமல் கருகும் நெற்பயிர்கள். அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 15,102 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மக்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்தி ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் பேரணி நடத்துவதற்கான தளர்வுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4ஆம் கட்ட சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் இன்று காலை சட்டசபை கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் உள்ள டேனிஷ் தூதரக கட்டிடம் இந்தியாவின் 75 ஆண்டுகால சுதந்திரத்தை கொண்டாடும் வகையில் நேற்று இரவு மூவண்ண கொடியின் வண்ணங்களால் ஒளிர்ந்தது. உக்ரைனுக்குள் ரஷ்ய படைகள் நுழைவதற்கு உத்தரவிட்ட அதிபர் புதினுக்கு உலக தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுக்கு வெளியே படைகளை பயன்படுத்த அனுமதிக்கும்படி அதிபர் புதின் எழுதிய கடிதத்திற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்தியா இலங்கைக்கான முதல் T20 போட்டி நாளை நடைபெறவுள்ள நிலையில் சூரியகுமார், தீபக் சாகர் காயம் காரணமாக விலகியுள்ளனர். ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டத்தில் அயர்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. டெல்லி அணியின் துணை பயிற்சியாளராக அஜித் அகர்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாநகராட்சிகளில் மேயர், துணை மேயர், நகராட்சிகளில் தலைவர், துணைத் தலைவர், அதேபோல் பேரூராட்சிகளில் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளை பிடிக்க கடும் போட்டி நிலவுகிறது. இதற்கான மறைமுக தேர்தல் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில்
கட்சி தலைமையிடம் சொல்லும் பட்டியலில் இடம்பெற வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் கடும் பிரயத்தனம் செய்து வருகின்றனர். திமுகவை பொறுத்தவரையில் உத்தேச பட்டியலை அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ முடிவு செய்து கட்சி தலைமையிடம் அளிப்பார்கள் என்றும் அவற்றிலிருந்து தலைமையின் ஒப்புதலுடன் இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்படும் எனவும் தெரிகிறது. மேலும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மார்ச் 2ஆம் தேதி பதவியேற்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்றவர்கள் ரிப்பன் மாளிகையில் பதவியேற்கின்றனர். நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் திமுக கூட்டணி பெருவாரியான இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் மேயர், துணை மேயர், நகராட்சித் தலைவர் மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிகளை தங்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தலைமை பதவிகளுக்கான தங்களது எதிர்பார்ப்பு பட்டியலை திமுக கூட்டணி கட்சிகள் நாளை முதல் அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இதுவரை எந்த கட்சியும் தங்கள் விருப்பம் குறித்து வெளிப்படையாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆயினும் சமூக நீதியை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் திமுக தலைமை அதிகார பகிர்விலும் சமூக நீதியை கடைபிடிக்கும் என கூட்டணி கட்சியினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மார்ச் 4ஆம் தேதி மாநகராட்சிகளுக்கான மேயர், துணை மேயர், நகராட்சித் தலைவர், துணைத் தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளிடையே தலைமை பதவிகளுக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. (2019) நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா, முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தலில் பதிவான வாக்குகளை 4 வாரங்களில் எண்ணவும் முடிவுகளை அறிவிக்கவும் தேர்தல் அதிகாரிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் செல்லாது என அறிவித்திருந்த தனி நீதிபதி கல்யாண சுந்தரத்தின் உத்தரவை ரத்து செய்தனர். வத்தலகுண்டு அருகே தண்ணீர் இல்லாமல் கருகும் நெற்பயிர்களால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் உடனடியாக தண்ணீர் திறந்துவிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஐயங்கோவில்பட்டி, கரட்டுப்பட்டி, மீனாட்சிபுரம், வடிவேல்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மஞ்சள் ஆற்றிலிருந்து பிலாத்து வாய்க்கால் வழியாக இந்த பகுதிக்கு பாசன நீர் வந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக தண்ணீர் வரத்து குறைந்து முற்றிலும் நின்று போனதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெற்பயிர்கள் வளர்ந்து பால் முற்றிய நேரத்தில் தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருகி வருவதாகவும் நிலங்கள் காய்ந்து வெடிக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நெற்கதிர்களை வெண்கதிர் நோயும் தாக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறும் விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் மிகுந்த நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் நட்டு பதிய போகிற சமயத்தில் 1.5 மாதமாக நெல் இப்போ பறிஞ்சிக்கிட்டு இருக்கு. தற்போது தண்ணியை மஞ்சளாத்து தண்ணியை சுத்தமாக நிப்பாட்டிட்டாங்க. இதனால் கண்ணாவட்டி, கரட்டுப்பட்டி, உச்சப்பட்டி, ஐயங்கோவில்பட்டி, வடிவேல்புரம், மீனாட்சிபுரம் ஆகிய விவசாயமெல்லாம் ரொம்ப பாதிச்சு கருகிக்கிட்டு இருக்கு. நெல்லலாம் இன்னும் 60 நாளைக்கு தண்ணி விட்டால் தான் எங்களுக்கு சரிப்பட்டு வரும். இல்லாட்டி போட்ட முதலீடை எடுக்க முடியாது. வட உள் கர்நாடகாவில் இருந்து தென் தமிழகம் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.30 இருந்து 25 காசுகள் குறைந்து ₹4.05 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பர்வாலா, ஹைதராபாத் உள்ளிட்ட பிற மண்டலங்களில் முட்டை விலை கடுமையாக சரிந்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகம் மற்றும் கேரளாவிலும் முட்டை விற்பனை தொடர்ந்து குறைந்து முட்டைகள் அதிக அளவில் தேக்கமடைந்து வருவதால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்தில் 25 காசுகள் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விலை வரும் நாட்களில் மேலும் சற்று குறையவோ அல்லது நீடிக்கவோ வாய்ப்புகள் உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கூடலூர் அருகே அரசு தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள 9 காட்டு யானைகளை கண்காணித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாண்டியன் பகுதி அரசு தேயிலை தோட்டத்தில் கடந்த சில தினங்களாக 9 யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளன. இதனால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதையடுத்து காட்டு யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக பணிக்கு செல்லுமாறு வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலகில் முதல் உயிரினமான அமீபா தோன்றிய காலம் முதல் மனித இனம் தோன்றி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்போது விண்வெளியை தொட்டு பல்வேறு உலக சாதனைகளை நாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதிகாலம் முதல் தொன்று தொட்டு இன்றைய நவீன காலம் வரை பண்டைய வழக்கங்கள், உயிரினங்களின் பரிமாண வளர்ச்சி, உலக வரலாறு என எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதில் வரலாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. எழுத்து முறைகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக இத்தகைய வரலாறுகள் முதலில் பழங்காலத்தில் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் மூலமாக அறியப்பட்டன. எழுத்து முறைகள் கண்டுபிடித்த பின்னர் வரலாற்று ஆசிரியர்கள், வல்லுநர்கள், வெளிநாட்டு பயணிகள் என ஏராளமானோரின் குறிப்புகள் மூலம் காலச்சுவடுகள் வரலாற்று புத்தகங்களாக பிரம்மாண்ட வடிவெடுத்தன. இதனை வைத்தே நாம் நம்முடைய வரலாறுகளை எளிதாக அறிந்து கொள்கிறோம். புத்தக பிரியர்களுக்கு பண்டிகையாகவும் விருந்தாகவும் சென்னை நந்தனம் OMCA வளாகத்தில் 45வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான பிரிவுகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்தாலும் நமது முன்னோர்களுடைய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள், உலக வரலாறுகள் என அனைத்து விதமான வரலாறுகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கு பேருதவியாக இருப்பது வரலாற்று தொடர்பான புத்தகங்கள். இந்த வரலாற்று தொடர்பான புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றுள்ளன என்பது குறித்து பார்க்கலாம். குறிப்பாக பண்டைய தமிழக மன்னர்களான மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோர் ஆட்சி செய்து பல்வேறு தேசங்களிலும் தங்களுடைய வெற்றி கொடியை நாட்டி முத்திரை பதித்தனர் என்பதை பற்றி நாம் சிறு வயதில் பாட புத்தகங்கள் மூலமாக படித்திருப்போம். ஆனால் அவர்கள் யார், அவர்களின் ஆட்சி முறை, அன்றைய மக்களின் வாழ்வியல் முறை என முழுமையான வரலாறுகளை தெரிந்து கொள்ள வசதியாக சென்னை புத்தக கண்காட்சியில் மூவேந்தர்களின் வரலாறுகளும் தனித்தனி புத்தகங்களாக இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பாண்டிய மன்னன் நெடுஞ்சேரலாதன், அவருடைய ஆட்சியின் சிறப்புகள், இடம், பெயர், பிரஜைகளான கோவலன், கண்ணகி ஆகியோரின் வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரமும் கண்காட்சியில் இடம்பெற்று சீரிய நடைபோடுகிறது. கண்காட்சியில் லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு மத்தியில் வரலாற்று புத்தகங்கள் விற்பனையில் வெற்றி நடைபோடுவதாக தெரிவிக்கிறார் புத்தக அங்காடியின் விற்பனையாளர். வரலாற்று சம்பந்தப்பட்ட வரலாற்று மாணவர்கள், சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சை பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட பெரியோர்கள், அவர்கள் எல்லாம் அனைவரும் வரலாற்று சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் விரும்பி படிக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான மாணவர்களுக்கு உண்டான தேர்ச்சிக்கு உண்டான சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் எடுத்து சென்று படிக்கிறார்கள். வரலாற்று புத்தகங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மாணவர்கள் முதல் இளைஞர்கள், பெரியோர் என வயது வித்தியாசம் பாராமல் அனைவரிடமும் வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்திய பெருமை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புதினமான அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு உண்டு. இதனோடு பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் என பல்வேறு புதினங்களின் விற்பனையும் மக்கள் மத்தியில் பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றுள்ளன. நாம் தற்போது வரலாற்று புத்தகங்களுடைய பிரத்யேக பிரிவில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு வரலாற்று மாணவர்கள் மட்டுமல்லாது தமிழ் இலக்கிய மாணவர்களும், வரலாற்று புத்தக பிரியர்களும், போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு புத்தகங்கள் வாங்கி செல்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சியில் வரலாறு தொடர்பாக சேரமன்னர் வரலாறு, நாயக்கர் காலம் இலக்கியமும் வரலாறும், தமிழக பண்பாடு, தென்னிந்தியாவை கண்டேன்,
தமிழகத்தில் பெருங்கற்கால பயன்பாடு, கல்வெட்டுகளில் புதுக்கோட்டை வட்டாரத்தின் இடைக்காலத்திய வரலாறு உள்ளிட்ட அனைத்து விதமான புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. வரலாற்று புத்தகங்கள் என்பது பெரியோருக்கானது என்ற கருத்து பரவலாக சமூகத்தில் நிலவி வரும் நிலையில் அக்கருத்துக்களை உடைத்தெறியும் விதமாக மாணவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக குழந்தைகளிடத்திலும் வரலாற்று ஆர்வம் பெருகி வருகிறது. இதற்கு சான்றாக குழந்தைகள் சிலர் தங்கள் மழலை மொழிகளில் சிந்தனைகளை வாய்மொழியாக சிதறவிட்டவைகளில் சில. என் பேரு ஹர்ஷவர்தினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஹிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். அம்மா ஹிஸ்ட்ரி சொல்லி தருவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்வமாக படிப்பேன், விரும்பி படிப்பேன். நான் யாழினி. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த புக் எக்ஸிபிஷனில் நான் சிவிலைசேஷன் பற்றி நான் பார்த்துருக்கேன். ஜுவல்லரிஸ், பாட்டரிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது சமமான நான் புக்ஸ் எல்லாம் நான் விரும்பி படிப்பேன். எனக்கு சிவிலைசேஷன்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ் இலக்கிய வரலாறுகள், தமிழ் மன்னர்கள் வரலாறுகள், இந்திய சுதந்திர வரலாறு, முற்கால இந்தியா, சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா, உலக வரலாறுகள் மற்றும் உலக தலைவர்கள் என சொல்லுதற்குரிய எண்ணற்ற வரலாற்று புத்தகங்களின் விற்பனைகள் கண்காட்சியில் களை கட்டி வருகின்றன. இன்றைக்கு காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்னதான் வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம் ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமை என்பது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக புத்தக கண்காட்சியில் வரலாற்று புத்தகங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது பெருமைக்குரியது. புதிய யுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் அசாந்த் அண்ணாமலை. அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகின்றது. இப்போட்டியில் அரியலூர், கடலூர், கும்பகோணம், திருவாரூர், கரூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 14க்கும் மேற்பட்ட அணிகள் போட்டியில் பங்கேற்றனர். நாக் அவுட் முறையில் நடைபெற்று வரும் போட்டியில் அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கரூர் அணி திண்டுக்கல் அணியை 62ற்கு 55 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. இதையடுத்து 2வது அரையிறுதிப் போட்டி விருதுநகர் அணிக்கும் வத்தலக்குண்டு அணிக்கும் நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பாதிக்கும் துறைகளில் கட்டுமானத்துறையும் ஒன்றாக உள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் இன்னும் 70% கட்டுமானங்கள் பணிகள் செய்ய வேண்டிய தேவைகள் உள்ளன. 2020ஆம் ஆண்டின் ஆய்வுப்படி 37% கார்பன் வெளியேற்றம் கட்டுமானத்துறை சார்ந்ததாகத்தான் உள்ளது. 3 நாடுகளில் இன்றளவும் கட்டுமானத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை. அரசு காலநிலைக்கு ஏற்றவாறு கட்டுமான பணிகளில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டிய தேவை தற்போது அதிகரித்துள்ளது. கட்டட கலைஞர்கள் மற்றும் கட்டுமானத் துறையில் உள்ளவர்கள் இயற்கையோடு ஒன்றியமைந்த கட்டடங்களை வடிவமைப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்க முடியும். மரங்களை அதிகமாக நகரப்பகுதியில் வளர்ப்பது, பசுமையான குடில்கள் அமைப்பது உள்ளிட்டவைகளால் வளரும் பூமி வெப்பமடைவது குறையும். இதன் மூலம் நாம் சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் தூய்மையான தண்ணீரை பருகவும் முடிகிறது. மேலும் நமது மனநலம் சீராக இருக்க இயற்கை உதவும். கட்டுமானத் துறையில் கொண்டுவரும் சீர்திருத்தத்தின் மூலம் பூமி வெப்பமடைவதை தவிர்க்க முடியும். புதிய யுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் மோடூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீர் செய்து தரும்படி இளம்படை வீரர் லீலா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம், என் பேர் லீலா. நான் புதியுகம் இளம்படை வீரர். நான் இப்ப நிக்கிற இடம் எதுனா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்துல இருக்கிற மோட்டூர்னு ஒரு சின்ன ஊர்.
இந்த ஊர்ல கால்வாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கால்வாய் உடைப்பை சரி செஞ்சு தரது தான் என்னோட கோரிக்கை. சென்னை YMCA திடலில் நடைபெற்று வரும் 45வது புத்தக கண்காட்சியில் தேச தலைவர்கள் பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் பிரத்யேக புத்தக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை நாள் 75வது வருட கொண்டாட்டம், பாரதியார் நூற்றாண்டு நினைவு வருடம், வ.உ. சிதம்பரம் 150வது பிறந்தநாள் விழா ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியவற்றை புத்தகங்கள் எடுத்துக் கூறுவதாக தெரிவிக்கிறார் வாசகர் ஒருவர். எங்க கிட்ட எல்லாமே நிறைய புக்ஸ் இருக்கு பாரதியார் பத்தி. அவருடைய போயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று வயதாகி, அதாவது கிழப்பருவம் எய்தி வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதாவது நம்ம சும்மாவே எப்பாவது உட்கார்ந்து இருக்க கூடாது, ஏதாவது சமுதாயத்திற்காக வேண்டி செய்யணும். நம்ம குடும்பம் முன்னேறினா மட்டும் போதாது, சமுதாயம் முன்னேறுகிறது, அதில் நம்மளுடைய பங்கு என்ன? இது என்னுடைய கேள்வி எப்பொழுதுமே. ஸோ இங்க நம்ம பாரதியார்னாலே அது ஒரு அட்ராக்ஷன் தான் இல்லைங்களா? நம்மளுடைய சுதந்திர எவ்வளவு பேர் பாடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 75வது சுதந்திர இந்தியாவில் காலடி எடுத்து வைத்து நம்ம எல்லாம் சுதந்திரமா இங்க எல்லாம் என்ன வேணா பேசலாம், நம்ம நாட்டில் என்ன வேணா எங்க வேணா சுத்தலாம். ஸோ பாதுகாப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால இவங்களுடைய தேச தலைவர்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இளைஞர்கள் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் படிப்பது முக்கியம் எனவும் அதனால் நாட்டின் வரலாற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். எவ்ரி இயர் இந்த புக் ஃபேருக்கு வரும்போது ஒரு வாட்டி ஒரு மாதிரி தோணும். சின்ன வயசுலலாம் வரும்போது வெறும் அந்த காமிக்ஸ் இந்த ரிலேட்டடாக கதை புக் மாதிரி படிக்கிறது தோணும். இப்போப்போ கொஞ்சம் நிறைய இந்த ஹிஸ்ட்ரி, இந்த நம்மளுடைய நாட்டுக்காக போராடி தங்களுடைய உயிரை கொடுத்த அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்கள பற்றிலாம் படிக்கணும்னு ஆர்வம் உண்டாகுது. படிக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, முக்கியமானது. பல விஷயங்களை நம்ம அதுலேருந்து தான் கற்றுக்குறோம். மெயினாக இந்த வரலாறு அப்படின்றது நம்மளுடைய பழமையான நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கலன்னா வேறு எதை பற்றி படிக்கிறது? ஏன்னா நம்ம எப்படி வந்தோம், இந்த நாடு எப்படி உருவாச்சு, இந்த நாட்டுக்கு எத்தனை பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க, இந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு யார் யார் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றத படிக்கிறதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாமே. இம்மாதிரியான புத்தகங்கள் மக்களை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாக கூறுகிறார் வாசகர் ஒருவர். இந்த வரலாறு புத்தகங்கள் நம்மளை வளர்க்கறதுல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குதுன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பாரதியார் ஆகட்டும், இல்லை பாரதிதாசன் ஆகட்டும், இல்லை கண்ணதாசன் ஆகட்டும், இன்னைக்கு வாலி வரைக்கும் சரிதான். இப்போ பெண்களை பற்றி பேசாத எந்த கவிஞர்களும் இல்லை, பெண் விடுதலை பற்றி பேசாதவங்களும் எந்த கவிஞர்களும் இல்லை. இப்போ இந்த பெண் விடுதலை பற்றி பேசுறதுனால மட்டும் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பெண் விடுதலை பேசப்படுறதுனால, இந்த ஆண்கள் பெண் விடுதலை பற்றி பேசுறதுனால பெண்கள் அவங்களோட கட்டடங்கி இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த புத்தகங்களும் இந்த கவிஞர்களும் ரொம்ப ரொம்ப பெருந்துணையாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்திய விடுதலையில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் பற்றிய புத்தகங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் கடையின் உரிமையாளர். பாரதி முதற்கொண்டு வ.உ.சி முதற்கொண்டு மற்றும் எத்தனை இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடினார்களோ அவர்களுடைய அருமை பெருமைகளை இளம் தலைமுறையும் மாணவர்களும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அது புத்தக வடிவில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேசத் தலைவர்கள் சிறப்பு அரங்கம் என்ற அரங்கத்தின் கீழ் 2 அரங்கம் அமைத்து இந்த நூலாக்கங்கள் முழுவதும் அரங்கு முழுவதுமே சிறப்பு புத்தகங்களாக இடம்பெற்றிருப்பது வாசகர்களுக்கு அரும்பெறும். நமது விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள இம்மாதிரியான அரங்குகள் பேருதவி புரிகின்றன. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக உற்சவம் நிறைவு பெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்ற மாசிமக உற்சவம் திருக்கொடி இறக்குதலுடன் நிறைவு பெற்றது. பிப்ரவரி 13ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 16ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரியும், 18ஆம் தேதி தெப்பத் திருவிழாவும் நடைபெற்றது. மாசிமக உற்சவம் நிறைவடைந்ததையொட்டி சந்திரசேகர சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி சுவாமி சந்நிதி முன்பு உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி இறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஜோதி நகரில் அடையாளம் தெரியாத நபர்கள் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஜோதி நகரைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் நகை, பணம் உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதேபோல அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் அங்கு ஏதும் கிடைக்காத நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளி கட்டணம் கேட்டு பள்ளி வளாகத்தில் நிற்க வைத்து மன உளைச்சல் ஏற்படுத்துவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. கொரோனா காரணமாக மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தற்போது திருப்புதல் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி கட்டணம் செலுத்தாத மாணவ மாணவிகளிடம் பள்ளி கட்டணம் கேட்டு பள்ளிக்கு வெளியில் நிற்க வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளிடம் பள்ளி நிர்வாகம் நேரடியாக கல்வி கட்டணத்தை கேட்கக்கூடாது, அவர்களுடைய பெற்றோர்களிடம் மட்டுமே கேட்க வேண்டும் என விதி இருந்தும் அதை மீறியும் மாணவ மாணவிகளிடம் பள்ளி கட்டணம் கேட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்ட் போல் என்று அழைக்கப்படும் ஹிந்து குஷ் இமாலய பகுதியில் ஆயிரக்கணக்கான பனிப்பாறைகள் உள்ளன. இவை லட்சக்கணக்கான மக்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகின்றன. ஆனால் இந்த பனிப்பாறைகள் உலகின் மற்ற பனிப்பாறைகளை விட மிக வேகமாக உருகி வருகின்றன. பாகிஸ்தானின் கரவோரம் சரகத்தில் உள்ள விவசாயிகள் பனிப்பாறைகளில் இருந்து உருகி வரும் தண்ணீரையே நீர் ஆதாரமாக கொண்டு ஆப்பிள் உள்ளிட்டவைகளை வளர்த்து வருகின்றனர். ஆனால் கடந்த சில வருடங்களாக குளிர்காலத்தில் குறைந்த அளவிலான பனிப்பொழிவு உள்ளதால் அப்பகுதி மக்கள் தங்களின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஐஸ் கிராஃப்டிங் என்று அழைக்கப்படும் பாரம்பரிய நடைமுறையை உபயோகப்படுத்த நிழல் அதிகம் உள்ள பகுதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். உருகும் வேகத்தை குறைக்கும் விதமாக பனியை கோன் வடிவில் உருவாக்குகின்றனர். பனி மெதுவாக உருகி அதிலிருந்து வரும் தண்ணீர் மக்களின் குடிநீர் தேவை, விவசாய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. பனிப்பாறைகள் மீட்டெடுப்பது தண்ணீர் பற்றாக்குறையை போக்க மிக முக்கியமான வழிகளுள் ஒன்று. நமது சுற்றுச்சூழல் அமைப்பை அழிவிலிருந்து தடுக்க, அதை மீட்டெடுக்க அடுத்த 10 ஆண்டுகள் மிக முக்கியமானது என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பூமியை மீட்டெடுக்க ஒன்றிணைவோம். பெண்ணாடம் அடுத்த தொழார் கிராமத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் நூதன முறையில் 8 பவுண்ட் தங்கச் சங்கிலி பறிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த தொழார் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமாராணி. இவர் நள்ளிரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கழுத்தில் இருந்த 8 பவுண்ட் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளனர். இதையடுத்து ராமாராணி கூச்சலிடவே அவர்கள் தப்பி ஓடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்களை தயாரித்து விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் சர்வதேச சந்தையில் 2.5 ரூபாய் கோடி மதிப்புள்ள 4.5 கிலோ அம்பர் கிரீஸ் என்ற திமிங்கல கழிவுடன் 2 பேரை தாமரசேரி வனத்துறை கைது செய்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் தாமரசேரியில் அம்பர் கிரீஸ் கட்டிகளுடன் இருவர் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து வனத்துறை போலீசார் அஜ்மல், ரோஷன், சாகல் ஆகியோரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி கவனிக்கத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. நடந்து முடிந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி புதியதாக உருவாக்கப்பட்ட திருநின்றவூர் நகராட்சியில் 3 இடங்களை வென்று அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான திருநின்றவூர் புதிய மாநகராட்சியில் 3 இடங்களை கைப்பற்றியுள்ளது. தற்போது பேசு பொருளாகியுள்ளது. இதேபோன்று 26வது வார்டில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அமினி வசந்த் என்ற இளம் வழக்கறிஞர் ஒருவர் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் கரூர் மாநகராட்சியின் மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கரூர் மாநகராட்சியில் திமுக சார்பில் 22 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். போட்டியிட்ட அனைத்து பெண் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். இதனையடுத்து மேயர் பதவிக்கு யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ராஜபாளையம் நகராட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் வெற்றி சான்றிதழை வாங்கிய கையோடு தங்களுக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு மேலதாளங்கள் முழங்க வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி 8வது வார்டில் போட்டியிட்ட வேட்பாளர் சிவபிரகாசம் மற்றும் 21வது வார்டில் போட்டியிட்ட சுந்தரலட்சுமி இருவரும் வெற்றி பெற்றனர். இருவரும் தம்பதி என்பது குறிப்பிடத்தக்கது. விளாத்திக்குளம் பேரூராட்சி 8வது வார்டில் அமமுக சார்பில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் 5 வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்த நிலையில் எறும்பு பொடி சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி 8வது வார்டில் அமமுக சார்பில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் ராமஜெயம் தேர்தலில் வெறும் 5 வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்ததால் மனமுடைந்த ராமஜெயம் எறும்பு பொடியை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்து தற்போது விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நகராட்சியில் திமுக மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் தலா 7 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 மாநகராட்சி, 4 நகராட்சி, 51 பேரூராட்சிகளுக்கு கவுன்சிலர் பதவிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் 6 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலில் பாதுகாப்பு முக்கியம். எனவே உக்ரைனிலிருந்து மாணவர்கள் வெளியேறுமாறு இந்திய தூதரகம் மீண்டும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் பதற்றம் உலகம் முழுவதும் சூழ்ந்துள்ள நிலையில் அது இந்தியாவிலும் உணரப்படுகிறது. குறிப்பாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என சொல்லப்படுவதால் நாட்டில் இருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற இந்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தலை கொடுத்து வருகிறது. உக்ரைன் தலைநகர் கேவில் உள்ள இந்திய தூதரகம் உக்ரைனில் வாழும் இந்திய பிரஜைகள் மற்றும் மாணவர்களை உக்ரைனை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு உக்ரைனில் வாழும் இந்திய பிரஜைகளை தாயகம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு அறிவிப்பை இந்திய தூதரகம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது.
மேட்டூர் அடுத்த கொளத்தூர் அருகே உள்ள சின்ன மேட்டூரை சேர்ந்தவர் விவசாயி ராஜா. இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 6 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டிருந்தார். இந்த கரும்பு தோட்டத்தில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இது தொடர்பாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் சுமார் 7 லட்சம் ரூபாய் அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயி கவலை தெரிவித்தார். இந்த தீ விபத்து குறித்து கொளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி வாகனத்தின் டயர் கழன்று விபத்துக்குள்ளானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையிலிருந்து பொள்ளாச்சி சாலையில் உள்ள பொன்னாபுரம் பகுதியை நோக்கி வந்த தனியார் பள்ளி வேன் டயர் திடீரென கழன்று ஓடியது. இதில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. வட்டார போக்குவரத்து அலுவலர் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள வாகனங்களை சோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பெற்றோர்கள் முன்வைத்துள்ளனர். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. படிம எரிபொருளை பயன்படுத்தாமல் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மின்சக்தி உற்பத்தி செய்யும் வகையில் பல்வேறு சாதனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அழகிய சிறிய வீட்டில் 2 வசிக்க முடியும் என்கின்றனர் வடிவமைப்பாளர்கள். இந்த வீடு சோலார் மற்றும் விண்ட் டர்பைன் மூலம் இயங்குகிறது. உப்பு தண்ணீரில் இயங்கக்கூடியது இந்த லேட்டரன் விளக்கு. ஒரு முறை உப்பு தண்ணீரில் முக்கி எடுத்து 250 மணி நேரத்திற்கு மேல் இதனை பயன்படுத்த முடியும். நம்ம ஊரில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை போல் ஸ்காட்லாந்தில் நீர்நிலைகளில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20,000 வீடுகளுக்கு ஓராண்டுக்கு மின்சக்தி அளிக்க முடியும் என்கின்றனர். கழிவு நீரிலிருந்து பயோடீசலை எடுக்கும் முயற்சியை இவர்கள் முன்னெடுத்துள்ளனர். இதன் மூலம் சிறிய மாற்றம் செய்து டீசல் கார்களை இயக்க முடியும் என்கின்றனர் வடிவமைப்பாளர்கள். பறவை பறப்பது போல் அமைக்கப்பட்டுள்ள இந்த டர்பைன் மூலம் எளிய முறையில் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த சோலார் பேனல் கிரிட் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு எளிதாக எடுத்து செல்ல முடியும். ஒரு பேட்டரி போல பயன்படுத்தப்படும் இந்த பேனல் மூலம் மின்சாதன பொருட்களை சார்ஜ் செய்ய முடியும் என்கின்றனர் வடிவமைப்பாளர்கள்.